வணக்கம் மேடம். இன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இந்த வரலட்சுமி பூஜை எல்லாம் அட்டன் பண்ணோம். ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க? எத்தனை நாள் ஆச்சு? இவ்வளோ அழகாக அலங்காரம்லாம் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க? எப்படி பண்ணீங்க? எத்தனை நாள் ஆச்சு? ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஞாபகம் வந்து ரொம்ப நன்றி. இதை வந்து ஒவ்வொரு நாள் டைம் எடுத்து தான் பண்ணேன். ஒரே நாள் முடியாது. எப்போ டைம் கிடைக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே திங்ஸ் வாங்கி நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே எனக்கு எப்போதும் வந்து 3 சக்தியாக யோசிச்சிருப்பேன். சக்தி கிரியாசக்தி ஞாபகசக்தி சொல்லிட்டு வரலட்சுமி ரொம்ப அவங்க ஆற்றுல எப்படி வளர்க்கணும், நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா தேர்ஸ்டே அன்றைக்கி அம்மா வளர்ச்சிட்டு ஃப்ரைடே அன்றைக்கி ஆவரணம் பண்ணி என்ன அசோஷன் சொல்லுவோம். நான் 108 பொம்மை அர்ச்சனை பண்ணலாம். லலிதா சகஸ்ரநாமம் சொல்லலாம். ஸோ என்னென்ன சங்கல்பம் இருக்கோ அதை வச்சுட்டு ப்ரே பண்ணலாம். உலகக்ஷேமத்துக்கு பண்ணலாம். நம்ம வந்து திருமணம் மாங்கல்யம் பலத்துக்கு பண்ணலாம். செல்விக்கு கல்விக்கு எல்லாமே அவங்களுக்கு என்னென்ன ப்ரேயர்ஸ் இருக்கோ அதை வச்சு பண்ணால் கண்டிப்பாக டெஃபினட்டாக அவங்க ப்ரேயர் வந்து நெக்ஸ்ட் இயர் நோம்பு பண்ணிட்டு நிறைவேறும். அதுக்கு முன்னாடியே ஆகிடும். இப்போ நம்பிக்கையாக பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக மகாலட்சுமி எப்போதுமே இருக்கும். நான் அதை ஃபீல் பண்ணி ரியலாக அமைஞ்சிருக்கேன். நான் ரொம்ப விருப்பப்பட்டு செய்கிற பூஜை இது. இந்த நோம்பு எல்லாருமே எடுக்கலாம். அவங்களுக்கு என்ன தேவையோ, மணி வேணும் மணி, புகழ் வேணும் புகழ், இதுதான் அதுதான் கிடையாது. எல்லாமே பொதுவாக நீங்கள் எத்தனை பேரை இன்வைட் பண்ணி பண்ணீங்க இந்த பூஜையை? யூஸ்வலாக நெய்பர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ், என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் போடுவாங்க. சுமங்கலி பெண்கள் எவ்வளோ பேர், இவ்வளோ பேர் கணக்கு இல்லை. யார் யாரெல்லாம் அவங்க கன்னியாகுமரி வந்தால் கூட சரி, அவாலே அம்பாலே நம்ம நினச்சிட்டு வரவங்களுக்கு போது தாம்பூலம் கொடுப்போம். எவ்வளோ கொடுப்போமோ அவ்வளோ சந்தோஷம் நமக்கு. கண்டிப்பாக. வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நீங்கள் ஏதாவது தேங்க்யூ மேடம். எதாவது கேளுங்க. நான் ப்ரிப்பரே பண்ண